கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தூரத்தில் இருக்கிற பைபிள் டிவி குடும்பத்தாருக்கு, யூடியூப் பைபிள் கால்ஸ் யூடியூப் குடும்பத்தார் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களை தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நம்மை இன்னும் தம்முடைய கருணைக்கும் தம்முடைய அரவணைப்புக்கும் நெருங்கி அழைக்கிறவர் என்பதை உணர்த்துகிற மாதம். இந்த வருஷத்தின் 8வது மாதத்தை வந்து தொற்றிருக்கிறோம். அடுத்த பாதியை இன்னும் கொஞ்சம் மாதங்களில் முடித்து விடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட நெருங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவன் உங்கள் மேல் அவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். யூ ஆர் சோ ஸ்பெஷல் என்பதை ஆண்டவர் உதாரணத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். யூ ஆர் சோ ஸ்பெஷல் இன் திஸ் மந்த் ஆஃப் ஆகஸ்ட். மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் உனக்கு தேவன் மிக சிறப்பாக, குறிப்பாக, விசேஷித்தவராக இருக்கிறவராக இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த மாதம் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் சோ ஸ்பெஷல், ஐ எம் சோ ஸ்பெஷல் இன் திஸ் ஆகஸ்ட். வேத வசனம் சொல்லுகிறது, 139ஆம் சங்கீதத்தை வாசித்தால் இந்த வசனங்களில் சில வசனம் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை அந்த சங்கீதம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. அதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவன் என்று அந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் உருவாக்கப்படும் பொழுதே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தான் நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் தேவனால் நடத்தப்படுகிறோம், ஆச்சரியமாய் நடத்தப்படுகிறோம், அதிசயமாய் நடத்தப்படுகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பியவர்களை எல்லாரையும் பிரமிக்கத்தக்க விதமாய் நடத்தி வந்திருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார், வனாந்தரத்தில் நடத்தி வந்திருக்கிறார், அவாந்தர வெளியில் நடத்தி வந்திருக்கிறார், ஒன்றுமில்லாத இடத்தில் அவர்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆக ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஒரு விசுவாசிக்கு அவன் வாழ்நாளெல்லாம் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆக தேவன் ஆரம்பத்திலிருந்தே தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு தவறியதே கிடையாது. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத வாழ்க்கை. ஆனால் தேவன் அவர்களை நடத்தி வந்த விதம் ஆச்சரியம். ஆச்சரியமாய் நாம் உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆச்சரியமாய் நாம் நடத்தப்படுவது தேவனுடைய பெரிய ஆச்சரியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியம். நீங்கள் ஆச்சரியமாய் நடத்தப்படுவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், சீஷர்களுக்கு ஆண்டவர் போதிக்கும் பொழுது சொல்லுகிறார், 2 அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். யூ ஆர் சோ ஸ்பெஷல். உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவனாயிருக்கிறான். த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. ஆண்டவரே சொல்லுகிறார், என் கண்ணின் மணியை தொடுவது போல். நம்முடைய கண்ணை தொடும் பொழுது நம்முடைய இமைகள் உடனே மூடிக்கொள்ளுகிறது. நம்முடைய விரலே நம்முடைய கண்ணை தொட வரும் பொழுது அந்த கண்களின் இமைகள் தானாய் மூடி கண்ணை மறைத்து கொள்ளுகிறது. அதை தொட முடியாதபடி அந்த இமைகள் காத்து கொள்ளுகிறது. அப்படிதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறார். உங்களை ஒருவரும் ஒரு காரியமும் தொட முடியாதபடி தேவன் காக்கிறதற்கு உதாரணமாய் பயன்படுத்துவது கண்ணின் மணி, கண்மணி. அவர் நம்மை கண்மணியை போல காத்து நடத்துகிறார் என்பதுதான்.
You are a valuable person. You are a beautiful person. You are a unique person. You are a chosen person. இதுதான் வேதம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. நீ எப்படி விசேஷமானவள், விசேஷமானவன் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நிரூபித்திருக்கிறார். ஒவ்வொரு தேவையிலும் வந்து நின்றிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் உனக்காக வந்து உதவி செய்திருக்கிறார். காரணம் என்ன? You are so special. You are so beautiful. You are unique and you are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதனால் தான் தேவன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவன். கண்ணின் மணி என்ற வார்த்தை மிக முக்கியம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்காய் கொடுக்கிறார், வசனமாய் கொடுக்கிறார், ஆறுதலாய் கொடுக்கிறார். நம்மை தேற்றுவதற்கு தேவன் எவ்வளவு அருகில் இருக்கிறார் என்பதற்கு இது உதாரணம். நம்மை தொட்டு காக்கிறவர், உன்னை தொட்டு காக்கிற தேவன் இந்த மாதம் உனக்கு அப்படியே நடத்த போகிறார். இந்த கண்மணி என்ற வார்த்தை வேதத்திலே 3 இடங்களில் தான் வருகிறது. ஜஸ்ட் only in 3 places. இந்த 3 இடங்களும் வெவ்வேறு காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். You are so precious. In the month of August is a precious month to every children of God, every believer. You are so special, so precious. நீ எவ்வளவு விசேஷித்தமானவன் என்பதை தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாய் சொல்லுகிறார். அவன் எப்படி இருந்தான்? அவன் பாழான நிலத்தில் வாழ்ந்தவன், ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியில் திரிந்தவன். அவனை அவர் கண்டுபிடித்தார். தேவன் அப்படிதான் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படித்தான் கண்டுபிடித்திருக்கிறார். நாம் பாழாய் கிடந்த நிலம் போல் பாழாய் கிடந்த மனிதர்களாய் திரிந்தோம், திசை தெரியாது திரிந்தோம், அவாந்தர வெளியில் திரிந்தாய். ஆனால் ஆண்டவர் உன்னை கண்டுபிடித்தார், தேடி கண்டுபிடித்தார், தேடி வந்தார், கண்டுபிடித்தார், உன் பின்னே வந்தார், கண்டுபிடித்தார். காணாது போன உன்னை பின்தொடர்ந்து வந்தார், கண்டுபிடித்தார். உன்னை தேடி கண்டுபிடித்து மீட்பதற்காக வந்தார், கண்டுபிடித்தார். ஒரு ஆடு தொலைந்து போனதே, அந்த மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தது போல கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அதோடு விட்டுவிடவில்லை, அவனை தமது கண்மணியை போல் காத்தருளினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு அருகில் இருக்கிறார், எவ்வளவு தயவு செய்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவருடைய அன்பை விவரிக்கும் பொழுது எப்படி இதை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எந்த வகையில் வெளிப்படுத்துகிறார்? காணாது போன இஸ்ரவேல் வீட்டார், பாழான நிலத்தில் இருந்தவர்கள், ஊளையான இடத்திலே நடந்தவர்கள், வெறுமையான அவாந்தர வெளியிலே திரிந்தவர்கள், தொலைந்து போனவர்களை தேவன் தேடி கண்டுபிடித்து அவர்களை நடத்தி உணர்த்தி அதோடு விட்டு விடாமல் தம்முடைய கண்மணியை போல் காக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்திற்கே தேவன் அப்படி செய்வாரானால் 2 அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சீஷர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரே. தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று. ஆக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்காக தேவனை துதியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த மாதம் நம்மில் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது, ஐ எம் சோ ஸ்பெஷல். நான் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் என்னை கண்டுபிடித்திருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர். அவர் என்னை கைவிடாது நடத்துவார்,
கண்மணியை போல காக்கிற ஆண்டவர் இந்த மாதம் முழுவதிலும் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என்னை கண்டுபிடித்தவரே, என்னை நடத்துகிறவரே, என்னை கண்மணி போல காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இரண்டாவது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடம் சங்கீதங்களின் புத்தகம் 17:8. கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்மணியை போல என்னை காத்தருளும். You have a special prayer request. You are not only a precious person, you have a special praying man. Prayer request, ஸ்பெஷலான prayer request உனக்கு இருக்குது. அது என்னன்னா ஒரு ஜெபம். அந்த சங்கீதத்துக்கு பேரே தாவீதின் விண்ணப்பம். The prayer of David. தாவீது எவ்வளோ ஜெபங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சங்கீதம் முழுவதும் ஒரு ஜெபம். அதில் ஒரு ஜெப குறிப்பு, கண்மணியை போல் என்னை காத்தருளும், கண்மணியை போல் என்னை காத்தருளும். ஆண்டவரே, எவ்வளோ ஜெபங்களை நான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த ஜெபம் என்னை நீ காக்க வேண்டியது, நீர் என்னை காத்து கொள்வதற்காக நான் ஏறெடுக்கிற ஜெபம். தாவீது எங்கே யாருக்கு யாரிடத்திலிருந்தெல்லாம் தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த சங்கீதம் முழுவதிலும் அவருடைய ஜெபத்தில் தேவன் என்னை எங்கெல்லாம் காக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு கவனியுங்கள், 6ஆம் வசனம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். 9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இப்படி அவர் ஜெப குறிப்புகள் போய்கொண்டிருக்கிறது. The month of August, we have to pray more for your safety, pray more for your security. உங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய மாதம் இது. அந்த நபர் உங்களை பகைக்கிறவர்களாக இருக்கலாம், எதிர்க்கிறவர்களாக இருக்கலாம், விரோதிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்கள் வளர்ச்சியை தடுத்தவர்களாக இருக்கலாம், உங்கள் முன்னேற்றத்தை குறைத்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு முன்னே தடைக்கல்களை கொண்டு வந்து நிறுத்தியவர்களாய் ரகசியமாய் திட்டமிட்டவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்திலே உங்களை தடுத்து நிறுத்திய அந்த பகைஞர், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் மாறும்படிக்கு நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய மாதம். You have to pray more in this month of August. Pray more. August is the month of prayer. இந்த மாசத்தை நீங்க அப்படி மாற்றிக்கொள்ளணும். சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் திருப்புவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒழிய நடக்காது. நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் ஒழிய இந்த காரியம் நடக்காது. ஆகவே இவ்வளவு நாள் ஜெபித்ததை பார்க்கிலும், இத்தனை மாதம் ஜெபித்ததை பார்க்கிலும், இந்த 8வது மாதம் உங்கள் ஜெபத்தை உறுதியாக்குங்கள். உங்களை தொடுகிறவன் கிட்டே வந்து தொட்டு விடாதபடி உங்கள் ஜெபத்தினால் உங்களை மறைத்து கொள்ளுங்கள். உங்கள் சத்துரு உங்களை பின்தொடராதபடி உங்கள் ஜெபத்தினால் உங்களை காத்து கொள்ளுங்கள். பொல்லாங்கான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொட்டு சிதைக்காதபடி உங்கள் ஜெபத்தினாலே உங்களை மூடிக்கொள்ளுங்கள். Cover yourself with the prayer. Cover yourself with the anointing. Pray more. ஆகஸ்ட் மாதம் அப்படிப்பட்ட மாதமாக இருக்கட்டும். ஆகஸ்ட் மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம், எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour, எக்ஸ்ட்ரா ஒரு நாள், எக்ஸ்ட்ரா ஒரு ஜெபத்தை கூட்டுங்க. ஏனென்றால் இது மந்த் ஆஃப் பிரேயர். கர்த்தாவே, என்னை கண்மணி போல் காத்தருளும் என்ற ஜெப குறிப்பு மிக ஆழமாய் போகட்டும், மிக ஆழமாய் போகட்டும். இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது அது அவசியம், இந்த மாதத்திற்கு அது அவசியம்.
ஆகவே let us pray more, let us pray more. சத்துரு எங்கே ஜெபம் இல்லையோ அங்கே நுழைந்து விடுகிறான். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பாதுகாப்பின் வேலி என்பது ஒரு ஜெபம், ஜெப வேலி. ஜெப வேலியாலே உங்களை மூடுங்கள், அடைத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஆகவே எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய அவசிய கடமையா இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆண்டவர் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆகவே உங்கள் ஜெபங்களை கூட்டுங்கள். அது உங்கள் பாதுகாப்புக்காக, உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, சரீரத்தின் பாதுகாப்புக்காக, சுகத்தின் பாதுகாப்புக்காக, ஆத்மாவின் பாதுகாப்புக்காக, இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து நடப்பதற்கு உங்களுக்கு ஜெபம் தேவையா இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இருந்து நீங்கள் உங்களை காத்து நடப்பதற்கு உங்களுக்கு தேவையானது இந்த ஜெபம். ஆண்டவரே, என்னை கண்மணி போல் காத்தருளும் என்பது ஒரு ஜெப குறிப்பு. It's an important prayer for every believer, every child of God. You have to pray for your safety. இந்த மாதம் உங்கள் பாதுகாப்புக்காக ஜெபத்தை கூட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஜெபத்தை கூட்டுங்கள். உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்புக்காக ஜெபத்தை கூட்டுங்கள். Pray more. Ask the safety and security, protection from God. தேவனிடத்திலிருந்து அந்த பாதுகாப்பு உண்டாகட்டும். கண்மணியை போல என்னை காத்தருளும். மூன்றாவது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ள இடம் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். You have a powerful path. You are a precious person. You have a prayer request. And you have a powerful path. உனக்கு ஒரு வல்லமையான பாதை இருக்கிறது. அந்த பாதை கண்மணியை போல காக்கப்பட வேண்டிய பாதை. என் கட்டளைகளை என் போதகங்களை உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். How to live in this month of August? இந்த மாதத்தை எப்படி நடத்துவேன்னு நீங்கள் யோசித்து வந்திருக்கலாம், உட்கார்ந்து யோசிக்கலாம், ரொம்ப பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய். இந்த மாதம் முழுவதும் நீ பிழைப்பாய். உன்னை நடத்துகிறவர் உன்னை பிழைக்க வைப்பார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை, வசனத்தை நீ காத்து கொண்டு நடந்தால் நீ பிழைத்து விடுவாய், தேறி விடுவாய், ஜெயித்து விடுவாய், தாண்டி விடுவாய், வந்து விடுவாய், இதை முடித்து விடுவாய். ஆக தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள். Hold the word of God, hold the promise of God. அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகள், போதனைகளை உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், பிழைப்பாய், பிழைத்து விடுவாய். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முன் வந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதியே உனக்கு முன்னால் நிற்கிறார். நீ போவதற்கு முன்பே அவர் உனக்கு முன்பே போய் நிற்கிறார். நீ துவங்குவதற்கு முன்பே அவர் துவங்குவதற்காக ஆயத்தமாய் கை நீட்டி நின்று கொண்டிருக்கிறார். ஆக பிழைக்க வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிப்போ. உன்னை பிழைப்பூட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து போ. அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு வாழ்க்கை உண்டாகும் என்பதே இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தையை விசுவாசி, நம்பி காத்துக்கொள், அறிக்கை செய், நம்பி போ, பிழைப்பா. இந்த காரியம் வாய்த்துவிடும், இந்த காரியம் உனக்கு நடந்து முடிந்துவிடும். போ, இந்த மாதத்தில் செய்ய துவங்கு.
இந்த மாதத்தில் அவருடைய வசனத்தை நம்பி, வாக்கை நம்பி, அவருடைய காரியத்தை நீ செய்யும் பொழுது அவர் சித்தப்படி உனக்கு நடக்க ஆண்டவர் உனக்கு முன்னே செல்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்னே வாங்க ஆண்டவரே, எனக்கு முன்னே போங்க ஆண்டவரே, நான் பிழைப்பதற்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைங்க ஆண்டவரே. இந்த மாதத்தினால் நீர் என்னை போஷியும், அற்புதங்களினால போஷியும், என்னை நடத்தும். நீர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அதே போல என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். தேவனுடைய வசனம், வார்த்தை உங்களை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களை துளிர்க்க வைத்து விடும், பிழைப்பூட்டி விடும், உயிர்ப்பித்து விடும். திரும்பவும் உயிர் பெறுவீர்கள், திரும்பவும் எழும்புவீர்கள், திரும்பவும் கட்டப்படுவீர்கள், திரும்பவும் எழும்பி நிற்பீர்கள். தளர்ந்த கைகளை தேவன் அப்படியே விடுவது இல்லை. தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் அப்படியே விடுவது இல்லை. God will raise you up again. திரும்பவும் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே என்னை எழுப்பி நடத்துங்க ஆண்டவரே, எழுப்பி நடத்துங்க. பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த மாதம் முடியும் பொழுது நான் எப்படி வாழப்போகிறேன்? இந்த மாதம் தான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி முக்கியமான காரியங்களை முடிக்க வேண்டிய மாதம். இந்த மாதம் எனக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுத்து மீதமுள்ள நாட்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் வழி நடத்துவதற்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற மாதம். ஆகவே ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த மாதம் உன்னை தொட்டு இருக்கிறார். கண்மணியை போல காக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். ஆகவே நீ நம்பி போகலாம், நம்பி இந்த மாதத்துக்குள் நடக்கலாம், நம்பி இந்த வருஷத்துக்குள் போகலாம். மீதம் இருக்கிற வாழ்க்கையை நீ நம்பி செலவிடலாம். பயப்படாதே, கவலைப்படாதே, யோசிக்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாம் முடிவுக்கு வரலாம், ஆனால் தேவன் முடிவில் இருந்து உன்னை துவக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் தீர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் தீர்ந்து போன இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை திரும்பவும் நிரப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாம் வெறுமையான ஜாடிகளாய் இருக்கலாம், ஆனால் அந்த ஜாடிகளில் இருந்து திராட்சரசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அவர் இந்த சம்பவத்தை நடத்தி முடிப்பார், இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அவரை நம்பி போ, அவரை விசுவாசித்து போ, அவரை பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு போ, அவர் வசனத்தை வாசித்து விசுவாசித்து அறிக்கையிட்டு போ. நீ பிழைப்பாய், 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 நீ பிழைப்பாய். அருமை ஆண்டவரே, எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அதை நம்புகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோமே. ஒரு நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவுபடாத நாட்களாய் இருப்பதாக. எல்லாருடைய காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே சாட்டி விடுகிறோம், ஊற்றி விடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தடைகளை உடைக்கிறவர் முன்னே போகிறார். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிறவர். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகளை தகர்த்து போடும், சிக்கல்களை அறுத்து போடும், கண்ணிகளை உடைத்து போடும், பிசாசின் கட்டுகளை உடைத்து சிக்கறுத்து போடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தி அருளும் அப்பா, உறுதிப்படுத்தி அருளும். நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை தாரும், ஒவ்வொருவருக்கு தேவையான பலத்தை தாரும், ஒவ்வொருவருக்கு தேவையான சுகம் உண்டாகட்டும்,
சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சரீரத்தில் பலன் உண்டாவதாக, ஓடுவதற்கு, நடப்பதற்கு, உழைப்பதற்கு கர்த்தருடைய கிருபையும் கரமும் பலனும் இவர்களை நிரப்புவதாக, ஊழியம் செய்வதற்கான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் கொடுப்பீராக. இந்த மாதம் முழுவதும் உமக்காக செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். கண்மணி போல ஊழியங்களை காத்துக்கொள்ளும். கண்மணி போல ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும். கண்மணி போல விசுவாசிகளை காத்துக்கொள்ளும். கண்மணி போல உம்முடைய திட்டங்களை காத்துக்கொள்ளும். ஒருவனும் நீ உயிரோடு இருக்கிற நாளில் ஒருவனும் உனக்கு முன்பாய் விரோதமாய் எழும்ப முடியாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை பிழைக்க வைத்தது என்று சொல்லி அனுப்பினீரே. அதே போல உம்முடைய ஜனத்தை சொல்லி அனுப்புகிறேன். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு நடக்க கடவது. நீ போகலாம், உன் மகன் பிழைத்தான், மகள் பிழைத்தால், உன் வேலைக்காரன் பிழைத்தான் என்று ஒரு வார்த்தை சொன்னீரது போல், நீர் சொன்ன ஒரு வார்த்தையை போல உம்முடைய ஜனத்திற்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன். இவர்கள் பிழைக்கட்டும், செழிக்கட்டும், வளரட்டும், இவர்கள் துளிர் விடட்டும். அப்பா பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தின் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து அணைத்து கொண்டு அனுப்புவீராக. கிருபையும் சமாதானமும் இவர்களை தொடரட்டும். ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அருகிலும் தூரத்திலும், நேரிலும் நேர் அலையிலும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஆசீர்வாதமும் கிருபையும் பலனும் சுகமும் சுபிட்சமும் உண்டாவதாக. ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், வழி நடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நாம் அனைவரோடும், தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமா இந்த மாதம் முழுவதிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.